சமய மரபுகள் காக்கப்பட வேண்டும். அத்துடன் அது தொடர்ந்து அடுத்த தலைமுறையினருக்கும் கொண்டு சேர்க்கப்பட வேண்டும். அதனை முன்னிறுத்தி இன்று ஸ்லாங்கூர் கொலக்கில்லான் ஸ்ரீ பாலசுப்ரமணியம் சுவாமி ஆலயத்தில் கந்தன் காவடி பயிற்சி பட்டறை 2.0 நடத்தப்பட்டது. கலை மற்றும் தூய பக்தியின் பிரதிபலிப்பு காவடியாட்டம். அதன் உன்னதத்தை குறிப்பாக இளம் தலைமுறையினர் அறிந்திருக்க வேண்டும், அவர்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் எனும் கடப்பாட்டிலேயே இந்த பயிற்சி பட்டறை முன்னெடுக்கப்பட்டிருப்பதாக தேசிய ஒருமைப்பாட்டு துணை அமைச்சர் செனட்டர் சரஸ்வதி கந்தசாமி தெரிவித்தார். இளம் பிள்ளைகளை நாம் தேர்ந்தெடுப்பதன் நோக்கம் என்னவென்றால், அவர்கள்தான் அடுத்த தலைமுறை. நம் இழந்துவிட்ட இந்த காலகட்டத்தில் நாம் முறையாக நமது சமய பாரம்பரியங்களுக்கு கற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பு கிடைக்காமல் போயிருந்தாலும், இனி வரும் காலத்தில் வருங்கால சந்ததியினர் இதை முறையாக கற்று இதை முறையாக அவர்கள் வாழ்க்கையிலே கடைபிடிக்கின்ற பொழுது அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஒழுக்கம், ஒரு நெறிமுறை ஏற்படும். அவர்கள் இந்த நாட்டில் ஒரு மரியாதைக்குரிய சமூகமாக உருமாறுவார்கள். இந்நிலையில் காவடி எடுப்பதன் முக்கியத்துவத்தையும் முறையாகவும் பக்தியோடும் காவடியை எடுப்பது குறித்தும் கற்றுக்கொண்டதாக பட்டறையில் பங்கெடுத்த லரண்யா கூறினார். இதுக்கு முன்னுக்கெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு நார்மலாக பால்குடம் எதுக்கு எடுக்கிறாங்கன்னு தெரியாது, பால்குடம்னாக்காலே என்னன்னு தெரியாது. பட் இப்போ இங்கே வந்து பால்குடம் எப்படி வந்துச்சு, பால்குடம் எதுக்காக செலுத்துகிறாங்க, பால்குடம் எப்படி அந்த பால்குடன்ற வார்த்தை வந்துச்சு அப்படின்ட்டு எனக்கு இங்கே வந்து தான் தெரியும். காவடி வந்துட்டு எப்படி செய்கிறாங்க, அது அந்த அந்த திங்ஸ் எப்படி இப்படி என்னென்ன திங்ஸ் அதோட பேர்லாம் சொன்னாங்க. அப்புறமேட்டு நல்லா சொல்லி தந்தாங்க, எங்களுக்கு நல்லா பிடிச்சிருந்துச்சு. இப்பட்டறை தமக்கு மட்டுமல்லாமல் எதிர்கால தலைமுறையினருக்கும் பயனுள்ளதாக அமைவதுடன் கலாச்சாரத்தையும் பாரம்பரியத்தையும் முறையாக பின்பற்றுவதை அறிந்து கொள்ள வழிவகுத்ததாக மற்றொரு பங்கேற்பாளரான சிவானி கூறினார். நம்ம வந்து முருகனுக்காக நம்ம எந்த சாமி வேண்டுறோங்காக அந்த சாமி நம்ம மனசால வேண்டி சுத்தமாக பரிபுத்தமாக அதுக்குன்னு விரதம் சைவம் எல்லாமே எடுத்து அதுக்கு ஒரு அதோட அடிமுறை எல்லாமே கரெக்டாக பண்ணி தான் நம்ம அந்த காவடியை எடுக்கணும். ஸோ அதுதான் நம்ம வந்து நம்மளுக்கும் சொல்லித்தாங்க, நானும் கற்றுக்காக வந்திருக்கேன். ஸோ இதனால் வந்து என்னென்னா, நான் வந்து இந்த புது விஷயத்தை அடிமுறையாக அடிப்படையாக கற்றுக்கிறதுனால நான் மட்டும் இல்லை, எனக்கு அப்புறம் வர இன்னும் யங்ஸ்டர்ஸ் எல்லாமே கண்டிப்பாக இந்த விஷயத்தை கற்றுக்கிட்டாங்கன்னா இந்த நம்மளோட கலாச்சாரத்தை தப்பாக மாற்றாமல் ஒரு பேசிக், அதாவது இந்த முன்னொரு காலத்தில் இப்படி அடிப்படையாக அடிமுறையாக வந்தாங்களோ அது நம்ம வந்து கண்டினியூ பண்ணலாம். இதனிடையே காவடியின் வரலாறு குறித்த தகவலும் இந்த பட்டறையில் எடுத்துரைக்கப்பட்டதாக பிரீத்தி குறிப்பிட்டார். காவடிக்கு வந்து காவடியோட அந்த துணி பேர், அப்புறமேட்டு அதை வந்து எப்படி வந்து மேலே போடுறது, அப்புறம் என்னென்ன கட்டை எல்லாமே பாய்ப்பாங்கன்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்தாங்க. அப்புறமேட்டு வந்து காவடி எடுக்கிறதுக்கு 48 நாள் ஏறக்குறைய 48 நாள் வந்து விரதம் எடுக்கணும்னு சொன்னாங்க. அப்புறம் வந்து தூய்மையாக எடுக்கணும்னு சொன்னாங்க. அப்புறம் காவடி வந்து இடும்பன்னா காவடியை வந்து எடுத்து இது பண்ணாருன்னு சொன்னாங்க. ஸோ அதுவும் வந்து எனக்கு தெரிஞ்சிச்சு. இன்றைய பயிற்சி பட்டறையில் கலந்து கொண்ட 5 முதல் 15 வயது வரைக்கும் உட்பட்ட சுமார் 200 பேரும் சித்ரா பௌர்ணமி அன்று இதே ஆலயத்தில் நடைபெறும் காவடி ஆட்டத்திலும் பங்கெடுக்கவிருக்கின்றனர். தினமும் ஃபிளாஷ் செய்திகளை பிற்பகல் மணி 3 மற்றும் மாலை 6 மணிக்கு ஆஸ்ட்ரோ உலகத்தின் சமூக ஊடகங்களிலும், முதன்மை செய்திகளை இரவு மணி 8:30க்கு விண்மீன் அலைவரிசையிலும் காண தவறாதீர்கள்.